கிரிக்கெட்ல தெரியாத ஆளே கிடையாது. அவரு ஒரு அப்படிப்பட்ட ஒரு மட்டை வீச்சாளர் மட்டுமல்ல, மிக சிறந்த ஒரு ஆல்ரவுண்டர் கூட. அவர் மண்ணை விட்டு மறைந்தாலும் உங்கள் ஒவ்வொரு மனதிலும் மறக்க முடியாத ஒரு நினைவுகள் என்றும் அவரது விளையாட்டு ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ்மேனுக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. விதமாக மௌன அஞ்சலியானது ஒரு 2 நிமிடம். அந்த இது எங்க விஜய் அந்த வண்டி காருக்குள்ள கிடக்காங்க. மொத்தம் 40 ஒரு 2 நிமிஷம் உங்களால ப்ளே பண்ணிருங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டை வீச்சு மட்டுமல்ல பந்து வீச்சின் ஜாம்புவான் ஆர்டிஆர் ரெங்கராஜ் நினைவு கோப்பைக்காக 6ஆம் ஆண்டு தொடர் சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஃபர்ஸ்ட் ரவுண்டு லாஸ்ட் மேட்ச்சு மேலே முத்துக்காடு விசஸ் வடுகப்பட்டி ஜிபிசிசி. இந்த மேட்சுக்கும் 60 தான் கொடுத்துருக்காங்க. 4 பால் யூஸ் பண்ணும். 2 ஓவர் பவர் பிளே. டாஸை வின் பண்ணி மேலே முத்துக்காடு பவுலிங் சூஸ் பண்ணி கண்டிப்பாக இந்த மேட்சும் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் அமையும். பவர் பிளே போட சுந்தர் ஸ்ட்ரைக்கில் சங்கர், நான் ஸ்ட்ரைக்கில் சசி. ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப் சைடில் ஃபில்டர் தலைக்கு மேலே போயிருக்கு. பவுண்டரிக்கான வாய்ப்பு பார்ப்போம். குயிக்காக ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. தண்ணியில் போட்டால் ஓடி தான் எடுக்கணும். சின்ன பையன் லைன்ல பேர் சொல்றான். பவுண்டரின்னு சொல்றாங்க. பவுண்டரி சந்தித்த முதல் பந்திலே 4ஆம் மாத்தி கொடுத்திருக்காங்க. செகண்ட் கிளாசிக்கா இருந்துச்சு. கவர்ஸ்ல சான்ஸ் வர பாப்போம். 1 பவுன்ஸ்ல போயிடுச்சுங்க. பவுண்டரி பேக் டு பேக் 2 நாள பதிவு பண்ணி கொடுத்திருக்காங்க. சங்கர் சந்திதா 2 பந்துமே 4ஆம் மாத்தி கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்டார்ட். ரீசெண்டாக பசுமலைப்பட்டி மேட்ச்லேயே வந்து பார்த்தோம். சங்கர் வந்து செம்ம பேட்ஸ்மேன் சொல்லலாம். கிளாசிக்கல் நிறைய ஆடுவார். தேர்ட் ஒன் ஹாட்ரிக் வாய்ப்பு இருக்கு. ஸ்டெப் போய் லாங் ஆஃப்ல ஃபில்டர் தலைக்கு மேலே போயிருக்குங்க. பவுண்டரி இதுவும் வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் சசி. ஸ்ட்ரெயிட்டில் சசியை பொறுத்தவரை ஸ்ட்ரெயிட்டில் நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். பெரிய ஷாட்டுக்காக ட்ரை உடம்புல பட்டு நினைக்கிறேன். அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. கீப்பர் 2ல டாட்டு. கிளாசிக்கா இருந்துச்சு. கவர்ஸ்ல போயிடுச்சுங்க. மேக்ஸிமம் இந்த இடையில முதல் 6 பதிவு பண்றாங்க சசி. அவர் பேர்ல 50 ரூபா ஆட் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் குட் ஷாட். சரியான ஹைட்ல போயிருக்கு. லெக் சைடுல போயிடுச்சுங்க. மேக்ஸிமம் பேக் டு பேக் 2 பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க சசி. சந்தித்த 2 பந்துமே 6ஆம் மாத்தி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டா இருக்கு. விக்கெட் லூஸ் பண்ணாம 21 ரன் பண்ணிருக்காங்க. பவர் பிளே நல்லா யூஸ் படுத்திருக்காங்க. வடுகப்பட்டி ஜிபிசி. செகண்ட் ஓவர் பட பழனி. ஃபர்ஸ்ட் ஒன் ஒயிட் பால் தான் கொடுப்பாங்க நினைக்கிறேன். 1 பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒயிட் பால் 3 பால். சுவிட்ச் கிட்ல ஸ்டெம்லைல வந்திருக்கு. டாட். செகண்ட் ஒன் மறிச்சுன்னு ஃபைனக்ல 1 பவுன்ஸ் 2 பவுன்ஸ் போயிடுச்சுங்க. பவுண்டரி. இதோட 3ஆவது நாளை பதிவு பண்றாங்க சங்கர். அடுத்த பந்து சுவிட்ச் கிட்ல பேட்ல மீட் ஆயிருக்கு. தண்ணியில பட்டா ஓடிதான் எடுக்கணும். பவுண்டரி போயிடுச்சுங்க. பவுண்டரி லைனுக்குள்ள. இதோட 2ஆவது நாளா பதிவு பண்றாங்க சங்கர். போன ஓவர்ல 2 நாள், இந்த ஓவர்ல 2 நாளா சேர்த்து மொத்தம் 4 நாளா பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க சங்கர். போன ஓவரில் ஹாட்ரிக் ஒரு மிஸ், ஹாட்ரிக் பவுண்டரி மிஸ் ஆச்சு. இந்த ஓவரில் ஹாட்ரிக் பவுண்டரி கிடைக்குதுன்னு பார்ப்போம். மறுச்சின்னு கீப்பர் 2ல அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. டாட்டு. நெக்ஸ்ட் ஒன்
பெரிய ஷாட் ட்ரை ஸ்டெப் அவுட்ல போய் பேக் டு பேக் டாட். நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சிக்கிட்ல குயிக்கா குட்ல இருந்துச்சுங்க. 2 பவுண்டரிக்கு அப்புறம் நல்ல கேம்பேக் சொல்ல கடைசி 3 பந்தையும் டாட்டா வச்சு கொடுத்துருக்காங்க பழனி. 2 ஓவர் கம்ப்ளீட்டா இருக்கு. விக்கெட்லெஸ் பண்ணாம 30 ரன் கொண்டு வந்திருக்காங்க வடுகப்பட்டி ஜிபிசிசி. 2 பேருமே சரியான பார்ட்னர்ஷிப் போட்டு ஸ்கோர் அதிகமாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. சசி அண்ட் சங்கர் தேர்ட் ஓவர் பட ஆனது. இன்னும் இருக்கு 4 பேர்த்தோட ஸ்ட்ரைக்ல. சசி ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் போய் பேட்ல சரியா படம் லெக் சைடில் அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 ஓவரில் டாட்டு. செகண்ட் ஒன் அப்டியாக்க இந்த முறையும் லாங் ஆன்ல சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் செம்ம ஃபிளிக்குங்க. பந்தப்பட்ட பேட் விட்ட மாதிரி இருந்துச்சு. 1 பவுன்ஸ்ல பவுண்டரி தான் கொடுத்துருக்காங்க. சங்கர் பேட்ல இருந்து அடுத்த நாள் வந்திருக்கு. இதோட 5வது நாளா பதிவு பண்றாங்க சங்கர். அடுத்த பந்து சுவிட்சிக்கிட்ல சரியான பலார் சவுண்ட் அடிச்சுங்க. மேக்ஸிமம் சுவிட்சிக்கிட்ல ஒரு 6 பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க சங்கர். சங்கர் பேர்ல ஒரு 50 ரூபா ஆட் ஆகுது. அடுத்த பந்து லெக் பை சிங்கிளுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க டாட்டு. லாஸ்ட் ஒன் கீப்பர் ரெண்டில் அருமையாக ஸ்டாப் பண்ணி இந்த ரெண்டில் வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். பேக் டு பேக் டாட்டு. ஒரு கம்ப்ளீட்டாக இருக்குது. விக்கெட் பண்ணாமல் 41 ரன் கொண்டு வந்திருக்காங்க வடுகப்பட்டி ஜிபிசிசி. நெக்ஸ்ட் ஓவர் பட பழனி. இவருக்கு 2 ஓவர். ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப் சைடில் சிங்கிள் கிடைக்க வைக்கிறேன். அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க பவுலரே டாட்டு. செகண்ட் ஒன் ஆஃப் சைடாக சான்ஸ் பார் பார்ப்போம். 1 பவுன்ஸில் பவுண்ட்ரி அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. எடுக்கப்பட்ட 2 ரன் குட் ரன்னிங். தேர்ட் ஒன் பெரிய ஷாட்டுக்காக ட்ரை டபுளுக்கு அப்புறம் டாட்டு. குட் ஷாட் சரியான ஹைட்ல இருக்கு சசி பேட்ல இருந்து. ஸ்டாப்புங்க அருமையா தடுத்து கொடுத்துருக்காங்க. சிங்கிள் தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. லைன் நம்பர் என்ன செக் பண்ணி கொடுப்பாங்க. 6 தாங்க கொடுத்துருக்காங்க. சசி பேட்ல இருக்கு. அடுத்த ஒரு 6. நெக்ஸ்ட் ஒன் குட் ஷாட் ஃபிளாட் ஆப் இருக்கு. 1 பவுன்ஸ்ல போயிடுச்சுங்க பவுண்டரி. 2 பால்ல ஒரு 6 ஒரு நாளை கொடுத்துருக்காங்க சசி. இதோட பார்ட்னர்ஷிப் 50 போட்டு கொடுத்துருக்காங்க சசி அண்ட் சங்கர். இந்த டோர்னமெண்ட்ல பெஸ்ட் பார்ட்னர் சொல்லலாம். ஃபுல் டாஸ் பால் நேருக்கு நேரு லாங் ஆஃப்ல போயிடுச்சுங்க. மேக்ஸிமம் 90 டிகிரி ஷாட்டை கிளியர் பண்ணி கொடுத்துருக்காங்க சசி. தொடர்ச்சியா 3 பால்ல 2-6 ஒரு நாளா கொண்டு வந்திருக்காங்க. 4 ஓவர் கம்ப்ளீட்டா இருக்கு. விக்கெட் பண்ணாம 59 ரன் கொண்டு வந்திருக்காங்க வடுகப்பட்டி ஜிபிசிசி. 5th ஓவர் பட சுந்தர். ஃபர்ஸ்ட் ஒன் சுவிட்சிக்கிட்ல ரிட்டர்ல பட்ட எங்க போகுது பாருங்க. பவுண்டரி. நான் இந்த சைடு போகும்னு நினைச்சேன். அது இந்த சைடுல நோக்கி போயிருக்கு. சங்கர்ல பேட்ல இருந்து அடுத்த நாள். செகண்ட் ஒன் ஸ்டெப் அவுட் போய் லெக் சைடுல சான்ஸ் பார் பார்ப்போம். நல்ல டேக் அண்ட் விக்கெட். பார்ட்னர்ஷிப்பை உடச்சு கொடுத்துருக்காங்க. முதல் விக்கெட் போறாங்க சங்கர். மட்டும் 31 ரன்னை பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன் சந்தோஷ். ஆஃப் சைடில் 1 பவுன்ஸில் பவுண்டரி போகுதுன்னு பார்ப்போம். தண்ணியில் பட்டா ஓடி தான் எடுக்கணும். குட் ஸ்டாப். எடுக்கப்பட்ட 2 ரன் குட் ரன்னிங். அட்பியாக்கர் லாங் ஆன்ல சிங்கிள் கிடைக்கும். குட் ஸ்டாப் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் சைடில் பாலார்னு ஒரு அரை பிடிக்க வேண்டிய கேட்சா மிஸ் பண்ணா பேட்ஸ்மேன் லைஃப் கிடச்சிருக்கு. பேக் டு பேக் சிங்கிள். அடுத்த பந்து மறுச்சின்னு பெரிய ஷாட்டுக்கான ட்ரை லைனில் தான் இருந்திருக்கு டாட்டு. ஒரு கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 67. ஒரு விக்கெட்டு வடுகப்பட்டி ஜிபிசிசி. ஃபர்ஸ்ட் ஒன் லாங் ஆன்ல 1 பவுன்ஸில் போயிடுச்சுங்க. ஃபீல்டர் தலைக்கு மேலே பவுண்டரி. சசி பேட்லேருந்து அடுத்த நாள். செகண்ட் ஒன் ஆஃப் சைடில் ஏறி போனாங்க. லைனில் தான் இருக்குது டாட்டு. தேர்ட் ஒன் ஆஃப் சைடு லாங் ஆஃப்ல சான்ஸ் ஃபார் பார்ப்போம். 1 பவுன்ஸ் அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. எடுக்கப்பட்ட 2 ரன். ஃபோர்த் ஓவர் ஃபுல் டாஸ் பால். இந்த முறை கவர்ஸில் சான்ஸ் ஃபார் பார்ப்போம். அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் சரியாக பண்ணல. ஃபில்டர் கைக்கு காலுக்குள்ளே பூந்து போயிருக்கு. மிஸ் பண்ணதால சிங்கிள் டபுளாக மாற்றலாம் பார்ப்போம்.
அந்த அண்டில் வாய்ப்பு இருக்கு. எடுக்கப்பட்ட 2 ரன். குட் ரன்னிங். அடுத்த பந்து ஃபுல் டாஸ் பால். லெக் சைடில் கேப்பில் போயிருக்கு. பவுண்ட்ரி போயிடுச்சுங்க. பவுண்ட்ரி. கடைசி வந்து 4ஆம் மாற்றி கொடுத்துருக்காங்க சந்தோஷ். 6 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 80. 1 விக்கெட்டு. வடுகப்பட்டி GPCC. 6 ஓவருக்கு 81 ஆடணும். ஸ்ட்ரைக்கில் ஸ்ரீ, நான் ஸ்ட்ரைக்கில் பழனி. லெஃப்ட் ரைட்டு காம்பினேஷன் வந்திருக்காங்க. பவர் பிளே போட விக்கி. ஃபர்ஸ்ட் ஒன். சான்ஸ் பார். பிடிச்சிருந்தா நல்லா கேட்சாக இருக்கும். பவுண்ட்ரிக்கான வாய்ப்பு தான் விரட்டி போயிருக்காங்க. கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிரும்னு நினைக்கிறேன். போயிடுச்சுங்க பவுண்ட்ரி. சந்தித்த முதல் வந்து 4ஆம் மாற்றி கொடுத்துருக்காங்க ஸ்ரீ. செகண்ட் ஒன். சுவிட்சிக்கிட்டில் குயிக்காக இருந்துச்சு. ஒரு பவுண்ட்ரிக்கு அப்புறம் நல்லா கம்பேக் டாட்டு. தேர்ட் ஒன். சான்ஸ் பார். இந்த முறை லைஃப் கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக லைஃபை யூஸ் பண்ணுவாங்க. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். ஸ்ட்ரைக்கில் பிளானி. ஃப்ளாட்டாக போயிருக்கு. கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிருன்னு நினைக்கிறேன். தண்ணியில் பட்டா ஓடி தான் எடுக்கணும். போயிடுச்சுங்க பவுண்ட்ரி. பழனி பேட்ல இருந்து இருக்கு. முதல் 4. நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை அதே திசையில் கேப்பில் போயிருக்கு. பவுண்ட்ரிக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். அருமையாக ஸ்டாப் பண்ணி பாலை எடுக்கலை. கண்டிப்பாக 2ஆவது எடுத்துருவாங்க. ஓடி எடுக்கப்பட்ட 2 ரன். குட் ரன்னிங். பெரிய ஷாட். ட்ரை டாட். ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. விக்கெட் பண்ணோம். 11 ரன் கொண்டு வந்திருக்காங்க. மேலே முத்துக்காடு. செகண்ட் ஓவர் பட கார்த்திக். ஸ்ட்ரைக்கில் ஸ்ரீ. ஃபர்ஸ்ட் ஒன். குட் ஷாட். லெக் சைடில் கண்டிப்பாக பவுண்ட்ரிக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். 1 பவுன்ஸில் பவுண்ட்ரி. இந்த ஓவரில் முதல் வந்து 4ஆம் மாற்றி கொடுத்துருக்காங்க ஸ்ரீ. செகண்ட் ஒன். ஃபுல் டாஸ் பால். குயிக்காக இருந்துச்சு. அப் டு யாக்கரில் டாட்டு. தேர்ட் ஒன். குட் ஷாட். ஸ்கொயர் லெக்கில் போயிடுச்சுங்க. மேக்ஸிமம் ஒரு டாட்டுக்கு அப்புறம் 6ஆம் மாற்றி கொடுத்துருக்காங்க ஸ்ரீ. இந்த ஓவரில் மட்டும் ஒரு 4 ஒரு 6 கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். குட் ஷாட். ஸ்லாட்டில் இருந்த பந்து போயிடுச்சுங்க. பேக் டு பேக் 2 6 கொண்டு வந்திருக்காங்க ஸ்ரீ. இந்த ஓவரில் மட்டும் ஒரு 4 2 6 கொண்டு வந்திருக்காங்க. ஃபிஃப்த் ஒன். கிளாசிக்காக இருந்துச்சு. லாங் ஆஃப்ல போயிடுச்சுங்க. ஹார்டிகார பதிவு பண்றாங்க ஸ்ரீ. தொடர்ச்சியாக 3 பந்தில் 3 6 கொண்டு வந்திருக்காங்க. ஹார்ட்ரிக்ஸ் அடிச்சனால கமிட்டிலேருந்து 200 தர மாதிரி சொல்லியிருக்காங்க. மேட்ச் முடிஞ்சுன்னா ஸ்ரீ ப்ரோ வாங்கிக்கலாம் போய் நீங்கள். நெக்ஸ்ட் ஒன். பேட்டில் சரியாக படலை. சிங்கிள் மட்டும் கிடைக்கும். குட் ஸ்டாப். 2 விடல டாட்டு. 2 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. வீல் யூஸ் பண்ணாமல் 33 ரன் கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஸ்கோர் இல்லாமல் செகண்ட் பவர் பிளே நல்லா யூஸ் படுத்திருக்காங்க. மேலே முத்துக்காடு. தேர்ட் ஓவர் பட சங்கர். இன்னும் 4 பேரோட ஸ்ட்ரைக்கில் லெஃப்டி பழனி. ஃபர்ஸ்ட் ஒன். ஃபுல் டாஸ் பால். மிட் விக்கெட்டில் 1 பவுன்ஸ் போயிடுச்சுங்க பவுண்ட்ரி. இந்த ஓவர்லையும் முதல் பந்து 4ஆம் மாற்றி கொடுத்துருக்காங்க பழனி. செகண்ட் ஒன். பேட்டில் பட்டு ஸ்டிக்கில் பட்டுருக்கு. இன்சைடு ஜிமுரில் முதல் விக்கெட் எழுத போகிறாங்க பழனி. ஒரு நாளுக்கு அப்புறம் நல்லா கம்பேக் கொடுத்துருக்காங்க சங்கர். 1 பேட்ஸ்மேன் லெஃப்டி. தடத்துல பேருக்கு லாங் ஆஃபில் சிங்கிள் கிடைக்கும். குட் ஷாப். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். ஃபுல் டாஸ் பால். சூச்சிக்கிட்டில் குயிக்காக இருந்துச்சு டாட்டு. ஃபிஃப்த் ஒன். ஆஃப் சைடில் போலான்னு கவர்ஸில் போயிடுச்சுங்க. மேக்ஸிமம் ஸ்ரீ பேட்ல தான் அடுத்த 6 பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்ரீ. லாஸ்ட் ஒன். ஃபுல் டாஸ் பால். டைரக்டா வந்து ஸ்டிக்லயே ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க சங்கர். ஒரு 6க்கு அப்புறம் நல்ல கம்பேக் சொல்லலாம். அடுத்த வீடியோல இருந்து போறாங்க ஸ்ரீ. 3 ஓவர் கம்ப்ளீட்டா இருக்கு. ஸ்கோர் 44. 2 விக்கெட். மேல முத்துக்காடு. ஸ்ரீகாந்த் மட்டும் 33 ரன்னா பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஓவர் அழகு வெர்கட் ஓவர். ஃபர்ஸ்ட் ஒன். அரவணைசிலேருந்து குட் ஷாட். ஃப்ளாட்டாக இருக்கு லெக் சைடில். 1 பவுன்ஸில் ஃபில்டர் தலைக்கு மேலே போயிருங்க. பவுண்ட்ரி. லெஃப்டி பேட்டில் இருந்துருக்கு. அடுத்த 4. செகண்ட் ஒன். ஆஃப் சைடில் கேப்பில் கண்டிப்பாக 2க்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிங்கிள். நியூ பேட்ஸ்மேன் சுந்தர். ஒயிட் பாலை விரட்டி போனாங்க. ஒயிட் பால். நெக்ஸ்ட் ஒன். குயிக்காக இருந்துச்சு. தடத்துறையா ஒரு ஒயிட்டுக்கு அப்புறம் டாட்டு. நெக்ஸ்ட் ஒன்.
பேட்டில் நிற்கிருந்துச்சு, பிடிக்க வேண்டிய கேட்சாக மிஸ் பண்ணியிருக்காங்க. கார்த்திக் டாட்டு லைஃப் கொடுத்துருக்காங்க பேட்ஸ்மேனுக்கு. அடுத்த பந்து ஸ்டெப் அவுட் போய் கீப்பர் ரெண்டில் அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. டாட்டு ஃபுல் டாஸ் பால், டாப்பே சான்ஸ் ஃபார் சன்லைட் கார்னர் கூட சொல்லலாம். சிங்கிளுக்கான வாய்ப்பு இருக்கு. சிங்கிள் 4 ஓவர் கம்ப்ளீட்டா இருக்கு. ஸ்கோர் 51, 2 விக்கெட். மேல முத்துக்காடு. இன்னும் 12க்கு 30 தேவைப்படுது. மேட்சை வந்து எப்படி கொண்டு போறான்னு பார்ப்போம். 5th ஓவர் பட சங்கர் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் வந்தப்பட்ட பேட்டை விட்டுருக்காங்க. கண்டிப்பாக ரெண்டு கிடைக்கும். ஸ்டாப் த்ரோ ஒழுங்காக வரல சொல்லலாம். ஈஸி டபுள். செகண்ட் ஒன் அப்டி ஆக்கர் ஆஃப் சைடில் சிங்கிள் அலோவ் பண்ணுவாங்க. சிங்கிள். தேர்ட் ஒன் ஒயிட் பால் ரீபால் ஃபுல் டாஸ் பால் சரியான ஹைட்டில் போயிருக்கு. லெக் சைடில் ஃபுல் ஃபேஸில் வந்துச்சுங்க. மேக்ஸிமம் ஃபுல் டாஸ் பாலை ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 9க்கு 20 தேவைப்படுதுன்னா நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஃபுல் டாஸ் பால். இந்த முறையும் அது திசையிலே போயிருக்கு. மேக்ஸிமம் பேக் டு பேக் 2 ரெக்கார்ட் வந்திருக்காங்க. ரவி ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தான் ஃபேவர், சாரி லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தான் ஃபேவர் அதிகமாக இருக்கு. தொடர்ச்சியாக 2 பாலையும் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹாட்ரிக் வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஒயிட் பால் ஸ்லாட்ல இருந்த பந்து லாங் ஆன்ல சான்ஸ் ஃபார் பார்ப்போம். டேக்கன் விக்கெட். சந்தோஷ் 2 ஓவருக்கு அப்புறம் கம்பேக் கொடுத்துருக்காங்க. சங்கர் அடுத்த வீடு வந்து பாருங்க. பேட்ஸ்மேன் நியூ பேட்ஸ்மேன் 7க்கு 14 தேவைப்படுது. லாஸ்ட் ஒன் சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள் டப்ல மாத்துறாங்க. அப்பீல் பண்றாங்க. சிங்கிள் ரன் அவுட். 5 ஓவர் கம்ப்ளீட்டா இருக்கு. ஸ்கோர் 69, 4 விக்கெட். மேல முத்துக்காடு. இன்னும் 6க்கு 12 தேவைப்படுது. மேட்சை எப்படி மாத்தி கொண்டு போய் வச்சிருக்கான்னு பாருங்க. லாஸ்ட் ஓவர் பட சசி 6க்கு 12. ஃபர்ஸ்ட் ஒன் ஒயிட் பால் நினைக்கிறேன். ஒயிட் பால் ரீபால் 6க்கு 11. சான்ஸ் பால் பிடிக்க வேண்டிய கேட்சை மிஸ் பண்ணால சிங்கிளுக்கான வாய்ப்பு இருக்கு. சிங்கிள் 5க்கு 10. ஃபுல் டாஸ் பால் லெக் சைடில் கண்டிப்பாக 2 எடுக்க பார்ப்பாங்க. இந்த வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். ஓடி எடுக்கப்பட்ட 2 ரன். குட்ரானி 4க்கு 8. சுவிட்ச் ஹிட்ல ஸ்லோ எல்லாம் இருந்துச்சு. டாட்டு 3க்கு 8. ஸ்லாட்ல இந்த மாதிரி நேருக்கு நேரு லாங் ஆஃப்ல சான்ஸ் ஃபார் பார்ப்போம். போயிடுச்சுங்க. மேக்ஸிமம் 3க்கு 8 அடிக்க சொல்ல ஒரு 6 மாத்தி கொடுத்துருக்காங்க. ஆனந்த் எப்படி இந்த மேட்சை எப்படி மாத்தி கொண்டு போயிருக்காங்க பாருங்க. 3க்கு 8 அடிக்க சொந்தல ஒரு 6 மாத்தி கொடுத்துருக்காங்க. ஆனந்த் இன்னும் 2க்கு 2 தான் தேவைப்படுது. 2க்கு 2. ஃபுல் டாஸ் பால் டைரக்டா வந்து ஸ்டிக்ல பட்டிருக்கு. விக்கெட். ஒரு 6க்கு அப்புறம் அடுத்த பாலை விக்கெட் எடுத்து கொடுத்துறாங்க. சசி இன்னும் 1க்கு 2 தேவைப்படுது. 2 அடிச்சா மேட்சை வந்து வின் பண்ணலாம். ஒரு சிங்கிள் மட்டும் போனால் சூப்பராக தான் கொடுப்பாங்க. மேட்ச் ட்ராவ் ஆனால் சூப்பராக தான் கொடுப்பாங்க. 1க்கு 2 தேவைப்படுது. 1க்கு 2. கீப்பர் 2ல சிங்கிள் மிஸ் பண்ணாதான் டபுளுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னும் பாலை எடுக்கல. எடுத்துட்டா ஓடி எடுக்கப்பட்ட 2 ரன். வின் பை மேல முத்துக்காடு. பிரஷரா கொண்டு போய் மேட்சை வந்து வின் பண்ணிருக்காங்க சொல்லலாம். செம்ம மேட்சுங்க. இந்த மேட்சை பாக்குறவங்களுக்கு ஃபுல் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் நான் பண்றேங்க. கண்டிப்பா செம்ம மேட்சுங்க. ஏன்னா டார்கெட் வந்து 80 இருந்துச்சு. அடுத்தடுத்து விக்கெட் இருந்தாலும் மேட்சை வந்து வின் பண்ணியிருக்காங்க மேல முத்துக்காடு. செம்ம மேட்சுங்க. இந்த இன்னிங்ஸ்ல ஹாட்ரிக் 6 ஸ்ரீகாந்த் அவங்க அதை வந்து கேம் சேஞ்சிங் சொல்லலாம். கண்டிப்பாக ஸ்கோர் வந்து டார்கெட் வந்து அதிகங்க. ஆனால் வந்து 2 ஓவரில் 33 ரன்னை கொண்டு வந்து விக்கெட் இழந்தாலும் அடுத்தடுத்து பேட்ஸ்மேன் வந்து அவங்க டீமில் வந்து மேட்சை வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காங்க சொல்லலாம் மேலே முத்துக்காடு. ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் கண்டிப்பாக அரவி சொல்லணும். ஏன்னா தொடர்ந்து 2 6 பதிவு பண்ண பேட்ஸ்மேன். ஓகே ப்ரோ. பெஸ்ட் பேட்ஸ்மேன் சொல்லலாம் நம்ம வடுகப்பட்டி சேர்ந்த சசி. 43 ரன்னா சூப்பர். 46 மணிக்கு 50க்கு ஒரு 4 ரன் தான் மைனஸ். மேட்சோட டர்னிங் மொமெண்ட் ஆனந்த் மூணுக்கு 8 போது ஒரு 6 அடிச்சாங்க. மேன் ஆஃப் த சீரிஸ் கூட சொல்லலாம் கண்டிப்பாக சங்கர் பருவா. ஆல்ரெடி வந்து நம்ம பசமலைப்பட்டி டோர்னமெண்ட்லேயே பார்த்துருக்கோம். செம்மையாக ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். சூப்பர் ப்ரோ.
ஆனந்த் RMTCC அணியின் முன்னாள் பந்து வீச்சாளர் முருகேசன். ரெண்டு சிக்ஸ் அடிக்க பட்சத்துலாம் மேட்சே பேச்சுன்னு யோசிக்கும் போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அருவி வந்து 2 சிக்ஸ் அடிச்சு கொடுத்துருவாங்க. அந்த ட்ரெஸ்ட்டுக்காண்டி 50 ப்ளஸ் ஒரு 100 ரூபா கொடுக்குறாங்க. போண்டியா ஸ்ரீ வந்து 4 சிக்ஸ் அடிச்சிருக்காங்க. அதனால 200 ரூபா ட்ரெஸ்ட்டுக்காண்டி. ஒரு ஆனந்த் கொடுத்துறேன் ஒரு 6 ஆகும். 50 ரூபா டெஸ்ட். பந்து போட முடியுங்க. ஏகப்பட்ட மேட்ச பால் போட்டு திருப்பின ஒரு பவுலருங்க முருகேசன்.